நம்ம அருள் நாட்டு சர்க்கரை ஆலையில் தினமும் 20 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்ருக்காங்க. தொடர்ந்து இந்த 2 மாதம் இயங்க போகுது. அவங்களுக்காக தினமும் ஆரோக்கியமாக அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அவங்களுக்கு வந்து கதம்ப சாம்பார் செய்ய போகிறோம். இந்த கதம்ப சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 10 பட்டை மிளகா, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் மேம்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேம்பொடி தான் கடைசியாக நம்ம கதம்ப சாம்பார் முடிச்சிட்ட பிறகு மேலே போட போகிறோம். அருள் மரச்செக்கு கடலெண்ணெயை வானலியில் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம ஜீரகம், வெந்தயம்லாம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பொரியாமல் போட்டோம்னா நல்லா வாசனை இருக்காது. இது தாளிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து காய்கறிகள் சேர்க்குறோம். என்னென்ன காய்கறிகள் சேர்க்குறோம்னா, பச்சை காய்கறிகள்னா பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வதக்குறோம். இப்படி நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறதுனால இது கதம்ப சாம்பார் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம தேவைக்கேற்ப ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், கூடுதலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மேம்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுள்ள புளி அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை இந்த மசாலா வாசனை போயிட்ட பிறகு நம்ம சேர்த்துக்கிறோம். கூடுதலாக நம்ம துவரம்பருப்பும் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 15 பேர் சாப்பிட வராங்கன்றதுனால 2½ டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இந்த துவரம்பருப்பையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரில் போட்டு கலக்கிடுறோம். எப்பயுமே ரெகுலராக பண்ணுற சாம்பாராக இருந்தாலும் இதெல்லாம் சின்ன வித்தியாசம்னா, இதை நம்ம மேம்பொடி போடுறோம். அந்த மேம்பொடி தான் அந்த கதம்ப சாம்பாருக்கான அந்த வாசனையை கொடுக்கும். கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி மேம்பொடியை நம்ம தூவி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவி கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து கலந்து சாம்பாரை பரிமாறலாம். இதில் வந்து தேவையானவங்க வந்து தேங்காயும், தனியா, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி கொட்டினா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். நம்ம இதில் சேர்க்கல, தேவையானவங்க சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு இரவு உணவு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தக்காளி சாதம் பண்ணி கொடுத்துருந்தோம். தக்காளி சாதம் வந்து குஷ்கா டைப்பில் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒரு நாளுமே நம்ம கரும்பு ஆலையில் நாட்டு சர்க்கரை எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு வந்து பரிமாறுறோம். நல்ல எண்ணெயில் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் கொண்டு சமைச்சு அவங்களுக்கு வந்து பரிமாறுறோம். இதனால் அவங்கள வேலையாட்களும் ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தில் உணவு உண்டு நல்லாவும் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.